ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு இந்த அன்பின் வாழ்த்துக்கள். பேசுதா இந்த ஆராதனைக்கு ஒரு தலைப்பு போட்டு உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புகிறேன். அன்பின் ராஜ்யத்தின் ஆராதனை. இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்ம கூட நீங்கள் அற்புதமான ஒரு செய்தியை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சபைக்கும் தேசத்துக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்குற ஒரு வார்த்தை. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை மைக் கூட வச்சுக்கோங்க. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நமக்கு தெரிஞ்ச ஒரு வாக்குத்தத்தம் தான். தேசமே நீ என்ன செய்யாத, பயப்படாத, மகிழ்ந்து களிக்கூறு. இங்கதான் நம்ம பெரிய காரியங்களை செய்வார். அதை நம்ம விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் பயப்படக்கூடாதுன்னு சொன்னால் அது விசுவாசிக்கிறோம். ஆனால் நடுவில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, மகிழ்ந்து களிக்கூறு. பாருங்க, இது தேவன் செய்வதில்லை, நாம் தான் செய்ய வேண்டும். பிலிப்பியர் 4:4 சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. இது நம்ம செய்யலாம். இந்த God will part, man will part. பாருங்க, நம்ம வீட்டில் ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு வேண்டி எல்லாவற்றையும் பண்ணி வச்சிருக்காங்க. சாப்பாடு முதல் அவங்க ஸ்கூலுக்கு போகிற காரியங்கள் மற்ற எல்லாமே இருக்குதுங்க. அந்த பிள்ளை சோகத்தோடும் கவலையோடு இருந்தால் யாருடைய மிஸ்டேக்கு? பிள்ளைக்கு சரி அறிவு இல்லை. உங்களுக்கு எனக்கு சரி அறிவு இருக்காதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பிரைஸ்லா, நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோமா? கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே யாவி என்ன செஞ்சிருக்காரு? இட் இஸ் a finish. கடைசி சொல்ற ரத்தத்தை சிந்தும் போது எல்லாம் முடிந்தது. The God will part, man will part. ஜெயபுர செஞ்ச தேவன் எனக்காக இந்த பூமியிலே என்னுடைய நல்வாழ்வுக்காக, என் குடும்பத்தின் நல்வாழ்வுக்காக, என் சந்ததி நல்வாழ்வுக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆனா man will part. நம்ம அந்த காரியத்துக்கு, இந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஃபர்ஸ்ட் நான் மகிழ்ச்சியா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். என் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையை நீங்களாம் சந்திச்சீங்கன்னா ரொம்ப கண்ணீர் விட்டுருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். பிரைஸ்லாம் சிலர் சொல்லுவாங்க, நான் பட்ட உபத்திரவம் போல யாருமே என்ன செய்யல உலகத்தில் படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொன்னாரே, நீ எவ்வளவு வேதனை நடுவில் இருந்தாலும், உபத்திரவத்தின் நடுவில் இருந்தாலும், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது என்னவென்றால், நீ உன்னை மகிழ்ச்சியாக்க வேண்டும். அதான முடியல. நம்முடைய மகிழ்ச்சியை கெடுக்கிற ஆயுதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவலை. இந்த கவலை இருக்கு பார்த்தீங்களா? இதனாலதான் ஆண்டவர் மலை பிரசங்கத்திலே கவலையை குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு டாபிக்ல ஒரு 10 வசனம் உள்ள ஒரு மெசேஜ் கொடுக்குறார். எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி. நாம் இன்னும் செய்திக்குள்ளாக இன்னும் போகவில்லை. பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25 முதல் 34ஆவது வசனம் வரை நாம் வாசிக்க போகிறோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா, கவலைப்படாதிருங்கள் என்ற வார்த்தை எத்தனை தடவை வருதுன்னா, ஒரு 5 முறையாவது இந்த பகுதியிலே மறுபடி வருது. கவலைப்படாதிருங்கள் என்ற வார்த்தை மாத்திரமே இந்த 25லிருந்து 31 வரை 5 முறை கவலைப்படாதிருங்கள். வாசிக்கலாமா? ஒரு 2-3 வசனம் வாசிப்போம். நேரம் இல்லை, வாசிப்போம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புஷிப்போம். வாசிக்க மைக்கில் வாசிப்பேன். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இந்த பகுதி நமக்கு தெரியும், எல்லாருக்குமே இந்த பகுதி தெரியும். இந்த பகுதியில் என்ன சொல்ல வர்றாரு ஆண்டவர்? இப்போ காட்டு புஷ்பங்களை கொஞ்சம் கவனிச்சு பாரு, காகங்களை கொஞ்சம் கவனிச்சு பாரு.
விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா. என்ன சொல்ல வரேன்னா, இந்த உலகத்திலே நான் படைத்த அத்தனை பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் ஊர்வன அனைத்துக்கும் நானே உணவு கொடுக்கிறேன். அவைகளை பார்க்கிறோம். யானையோ சிங்கமோ தேவசாயில படைக்கப்படலை. மனிதன் மாத்திரமே தேவசாயில படைக்கப்பட்டான். அவன் ரட்சிக்கப்பட்டவனோ ரட்சிக்கப்படாதவனோ அது மேட்டர் இல்லை. ஒவ்வொரு மனிதனும் தேவ சாயலால படைக்கப்பட்டிருக்கிறான். அப்படின்ட்டு அதுக்கு ஆன சொன்னாரு, சரி நீ ட்ரெஸ்ஸுக்காக ரொம்ப கவலைப்படுற, சின்ன மேட்ருக்கு. ஒரு மனிதன் வாழணும்னா சாப்பிடணும், தண்ணி வேணும், ட்ரெஸ் வேணும். இந்த மூன்றும் அடிப்படை தேவையை குறித்து சொல்லிக் கொண்டு வருகிறார். சொன்ன பிற்பாடு பார்த்தீங்கன்னா சாலமோன் முதலாய் காட்டு புஷ்பங்களை கவனிச்சு பாருங்க. சாலமோனுக்கு வந்து ட்ரெஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னா பல தேசங்கள்லேருந்து வந்துச்சான். அவன் மிகப்பெரிய மில்லியனர். அவனோட சாலமோட ராஜ்யபாரம் எப்படி இருக்குன்னா வெள்ளியும் பொன்னையும் கற்களை போல இருக்காங்க குவிக்கப்பட்டிருக்காங்க. அவனுக்கு இப்ப என்ன சொன்னாரு, சாலமோனை காட்டிலும் இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புக்கு போகிற காட்டு புல்லுக்கு நான் அவ்விதமாய் உடுத்திருக்கிறேன். இதுல ஒரு கான்செப்ட் மதவாதிகள் சொல்ற ஒரு கான்செப்ட் அடிபட்டுருது. குறிப்பிட்ட ட்ரெஸ் கிடையாது, எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டுக்கலாம். பாருங்க, காட்டு புஷ்பங்களை காட்டிலும் நான் உங்களை அதிகமாக கொடுத்து ஏன் கவலைப்படுறீங்க, வீட்டை குறித்து ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா 30வது வசனம் வாசிங்க. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் கவலைப்பட்டா நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாரு, லிட்டில் ஃபெய்த். விசுவாசையே இல்லைன்னு சொல்லல, உனக்கு விசுவாசம் என்ன இருக்குது, பாருங்கள். மகிழ்ச்சி இருக்கிற இடத்தில் கவலை இருக்க முடியாது. கவலை இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி இருக்க முடியாது. இப்போ பெரிய காரியங்கள் நம்மளுடைய வாழ்வில் நடக்கும்னா ஆண்டவர் சொல்றாரு மகிழ்ந்து களிக்கூறு. அப்பொழுது என்ன செய்யும் பெரிய காரியங்கள. இப்போ பிசாசு பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக இந்த கவலை எதையாவது ஒன்றை குறித்து கவலைப்பட வைத்து, கவலை வரும்போது இந்த கவலையுடைய சக்தி, இந்த கவலையுடைய ஆளுகை வரும்போது தேவனுடைய மகிழ்ச்சியின் ஆளுகை வராது. அதனாலதான் பாருங்க, நம்ம குடிக்கல, பெரிய பெரிய பாவம் செய்யல, ஆனா கவலை என்ன செய்யறோம், நினைச்சுக்கிட்டே நம்ம மனதில் என்ன செஞ்சுட்டு இருக்குது, எதையாவது ஒன்றை குறித்து கவலை. அதனால வேதவசனம் சொல்லி, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு என்ன செய்யுங்க தெரியப்படுத்துங்க. அவர் உங்களை விசாரிக்கான அப்படின்னா உங்க கவலையில யாரு மேல வைக்கணுமா, கர்த்தர் மேல் உன் பாரத்தை, கர்த்தர் மேல் உன் கவலை என்ன செஞ்சிரு வைத்து விடு. இதுவும் வைக்கவும் நமக்கு தெரியல. கவலையும் விடணும். ஆண்டவர் சொல்றாரு அப்பா வைப்பா அப்படின்னு சொல்றாரு, அதுவும் விட மாட்டேன். ஆனா நம்ம கேட்கலாம், ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு நன்மையும் நடக்க மாட்டேது, ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இன்னும் வரல, ஏன் என்னோட கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஏன் நிறைவேறல. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடக்குதுங்க. நம்ம ரொம்ப கவலைக்கு எதிராக பாருங்க, கவலை இருதயத்தை என்ன செய்யுமா ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். இப்ப கவலை வந்துச்சுன்னா மகிழ்ச்சி வார்த்தை உங்க வாயில என்ன செய்யாது. அப்ப இப்படியே ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு. அடுத்த வருஷம் வாசிங்க. அப்படியே தேவன் நிச்சயமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா, அதிகம் நிச்சயம் அல்லவா. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். எங்க போவோம், என்ன வேலை செய்வோம், எப்படி பண்ணுவோம், எப்படி வீடு கட்டுவோம், எப்படி வேலைக்கு போவோம், எப்படி இந்த பணத்தை சந்திப்போம், எப்படி இந்த கடனை அடைப்போம், எப்படி படிக்க போறோம், எதை குறித்து நினைச்சாங்க கவலைப்படாதீர்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகின்றார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பரமபிதா அறிஞ்சிருக்கிறார். உங்கள் மேட்டர் என்னன்னா, உங்களுக்கு என்னெல்லாம் தேவை, எப்பதெல்லாம் தேவை எல்லாம் அறிஞ்சிருக்கிறார். ஆனா
இந்த கவலையிலிருந்து நம்ம வெளியே வர முடியல. ஏன்? இங்கெல்லாம் இன்னைக்கு தான் செய்தியை பார்ப்போம். பிரைஸ்லா இப்படி இந்த மேட்டரை சொல்லிக்கிட்டே வராரு, கவலையை பத்தி ஒரு மெசேஜ் கொடுத்துட்டே வராரு. திடீரென்று ஒரு வார்த்தை சொல்கிறார். இங்கதான் மிக முக்கியமாய் கவலையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வை இங்க பேசுகிறார். அடுத்த வருஷம் வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். Don't worry about tomorrow. Praise the Lord. நாளை தினத்தை பத்தி நினைச்சாத. அந்த தினம் அந்த நாள் வந்து உனக்கு எப்படி என்ன பண்ணணும்னு சொல்லி யோசிக்குமா. நாங்க பைபிள் ஸ்டடியில தியானிச்சுட்டு இருக்கிறோம். ஞானமும் ஐஸ்வர்யமும். இந்த சாலமன் ராஜ்யபாரத்துல சாலமனுக்கு ஒவ்வொரு மாதமும் அவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து ஒரு கவர்னர் நிச்சயம் சாப்பாடு கொண்டு வரணும். பிரைஸ்லா 12 மாதமும் விதவிதமான சாப்பாடை அந்த கவர்னர் பொறுப்பு. சாலமனுக்கு கவலை கிடையாது. பிரைஸ்லா ஒவ்வொரு மாதம் என்ன செஞ்சிடும் சாப்பாடு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நாளைக்கு நீ உனக்கு என்னெல்லாம் தேவைன்னு அந்த நாள் கவலைப்படும். பிரைஸ்லா நீ கவலைப்பட வேண்டாம். பிரைஸ் காட். இப்ப இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் அப்படின்னு ஏன் சொல்றாரு? ராஜ்யத்துக்கும் கவலைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? பேசலா பக்கத்துல கொஞ்சம் தட்டி சொல்லுங்க. ராஜ்யத்துக்கும் கவலைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குதுயா? பேசலா ராஜ்யத்தை கொண்டு வந்து இங்க சொல்றாரு. அதான் இன்னைக்கு செய்தி. ராஜ்யத்தை நம்ம புரிந்து கொண்டா, நம்ம யார் ஆளுகை செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டால், நாம் கவலை என்ற ஒரு பிசாசுடைய அந்த புட்டியில் இருக்கு. என்ன பாஸ்டர் பிசாசா? ஆமான்னு சொல்றாரு இல்லையா? கவலை கூட பிசாசுடைய பெரிய ஆயுதங்க. கவலை வரும்போது பயம் வந்துடும், கவலை வரும்போது அவிசுவாசம் வந்துடும், கவலை வரும்போது முறுமுறுப்பு வந்துடும். கவலை கடைசி தேவனை விட்டு இணைஞ்சிடும். அதனாலதான் அந்த சொன்னீங்க ஒன்று கடைசியாய கொத்தமல்லி கூட கவலைப்படாதீங்க, தக்காளி கூட கவலைப்படாதீங்க, பெரிய லட்சத்துக்கும் கவலைப்படாதீங்க, கோடிக்கும் கவலைப்படாதீங்க, 10 ரூபாய்க்கும் கவலைப்படாதீங்க. இப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்படின்னு ஏன் இங்க சொல்றாரு? இப்போது இந்த வசனத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவர் இன்னும் சிலுவைக்கு என்ன செய்யல போகவில்லை. இந்த வசனத்தை யூதர்கள் இடத்துல தம்மை பின்பற்றி வந்த மக்கள் இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். இப்போ ஆண்டவர் இன்னொரு ஒரு வசனத்தை சொல்கிறார். லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம், மன்னிக்கவும், லூக்கா சுவிசேஷம் 17:21 பாருங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைக்குள்ள நம்ம கடந்து சொல்கிறோம். நீங்கள் அந்த கவலையிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீர்கள். இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதுக்கும் ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. இப்போ கிறிஸ்து சிலுவையிலே மரித்த பிற்பாடு இப்போ தேவனுடைய ராஜ்யம் எங்க வருதுன்னா, இப்ப பாருங்க, அமெரிக்காவுடைய ஆளுகை, அமெரிக்காவுடைய பிரதிநிதி எந்தெந்த தேசத்துல போய் இருக்கிறாங்களோ அப்பா சிஸ்டர், அவங்களுடைய கண்ட்ரோல் யார், அவங்களை யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா அந்த தேசம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அமெரிக்கா தான் கண்ட்ரோல் பண்ணும். பேசலாம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குது. நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நம்முடைய ஆவியில தேவ ராஜ்யம் வந்து நீங்கள் ஒவ்வொருவரும் தமிழ்நாட்டு ராஜ்யத்துக்குள்ள இல்ல, இந்தியாவின் ராஜ்யத்துக்குள்ளேயும் இல்ல, உங்களை ஆளுகை செய்வது தேவனுடைய ராஜ்யம். ராஜ்யம் என்றால் இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டிலே இப்போ ஆட்சி மாற்றம் ஆகி சூப்பரா நடந்துட்டு இருக்கு. பிரேஸ்லா. அப்போ அந்த ஆட்சி வரும்போது அவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஆளுகை எடுப்பாங்களா, ஒன்று டிபார்ட்மெண்ட் ஆளுகை எடுப்பாங்களா? எல்லாவற்றுமே இணைஞ்சிருவாங்க, ஆளுகை எடுத்துருவாங்க. நீ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்வு, உன் பொருளாதார வாழ்வு, உன் பூமிக்குரிய வாழ்வு, உன் குடும்ப வாழ்வு, உன் சந்ததி வாழ்வு, எல்லாவற்றையும் பொறுப்பெடுக்கிற தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. பிரேஸ்லா. சொல்லுங்க, தேவ ராஜ்யத்தின் பிள்ளை. இங்க இருந்து போய் அமெரிக்கால போய் குடிய வந்து அங்க குழந்தை பிறந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சிட்டிசன் எழுதிடும், அமெரிக்கா சிட்டிசன்.
இல்லைன்னா அங்கே போய் குறிப்பிட்ட ஆண்டுகள் வரும்போது அமெரிக்கா சிட்டிசன் என்ன செய்வாங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே நம்ம மேலே இருந்த தரித்திரம் என்ற ராஜ்யம் நீங்கி, வறுமை என்ற ராஜ்யம் நீங்கி, பாவம் என்ற ராஜ்யம் நீங்கி, சாபம் என்ற ராஜ்யம் நீங்கி, வியாதி என்ற ராஜ்யம் நீங்கி, பயம் என்ற ராஜ்யம் நீங்கி, இன்னொன்று சொல்றேன், கவலை என்ற ராஜ்யம் நீங்கி, இப்போ அன்பு, சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, வெற்றி, செழிப்பு, நிறைவு என்ற கிறிஸ்துவின் ஆளுகை உங்க மேல இருக்கு. இதனாலதான் உயிர்த்த பிற்பாடு பவுலுக்கு இந்த வெளிப்பாட்டை ஆவியான தருகிறார். அவர் சபைக்கு எழுதுகிறார் பாருங்க, கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம். இதுதான் இப்போது நம்ம எடுத்துக்கொண்ட இந்த செய்திக்குரிய தீம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். இதுதான் இப்போதுதான் தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ளே வேலை செய்கிறது. பாருங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க, எல்லாருக்கும் வாசிக்க போறோம். இருளின் அதிகாரம் அப்படின்னா என்ன தெரியுமா? இருள் என்றால் எல்லா தீமைக்கும் வேறு. இருள் என்றால் வியாதி, இருள் என்றால் வேதனை, இருள் என்றால் மரணம், இருள் என்றால் நஷ்டம், எல்லாவற்றையும். இப்போ என்ன பண்றாங்க நீங்க பாருங்க, வாசிங்க. இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலை, எல்லாம் கவனிக்கணும். விடுதலை ஆக்க போறாரா? ஆக்குவேன்னு சொல்லியிருக்காரா? ஆக்கிட்டாரா? பாஸ்ட் டென்ஸ். பிரைஸ் தி லார்ட். டெலிவர். அதுல இருந்து நீங்க எழுதிட்டீங்க, விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவா இருக்கிற. பிரைஸ் தி லார்ட். இந்த ஒரு வசனத்தை என்ன சொல்ல வர்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவாகி தேவன், நம்ம உங்களுக்கு கொஞ்சம் புரியுமா சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டு எகிப்தின் ராஜ்யத்துக்குள்ள இருந்தாங்க. அந்த எகிப்தின் ராஜ்யம் அவர்களை சுகமாக நடந்துச்சா, வறுமையா நடந்துச்சா? அடிமையாக, வறுமையாக, சந்ததி சந்ததி அடிமையா இருக்கிறாங்க. இப்போது அந்த எகிப்துடைய தன்மை தான் அவர்களை ஆளுகை செய்கிறது. இப்போ நான் ஒன்றும் உதாரணம் சொல்றேன். இப்போ இலங்கையில இருந்து தமிழ் மக்கள் நம்ம இந்தியாவில் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பேரு? நமக்கு இருக்கிற சிச்சுவேஷன் அவங்களுக்கு கிடையாது. என்ன கிடையாது? ஃப்ரீடம். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த அந்த அகதிய முகாமுக்குள்ள அவங்க வந்துடணும். அவங்க இந்த இடத்துல தமிழ்நாட்டில் எந்த இடமும் அவங்க பேர் பேச முடியாது, வாங்க முடியாது. இப்போ எகிப்தினுடைய ஆளுகை, அந்த இருளின் ஆளுகை, அடிமைத்தனத்தின் ஆளுகை இருந்துச்சு. இப்போ பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா அவங்க விடுதலையாகி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வைக்கிறார். ஆதாமும் ஏவாளையும் ஏதேன் என்ற மகிழ்ச்சியின் ராஜ்யத்துக்குள்ள வச்சாரு. பிசாசு பிடிக்கிட்டான். திரும்ப ஆண்ட விடல, திரும்ப அடிமைக்குள்ளா இருந்த தம்முடைய மக்களை திரும்ப அன்பின் ராஜ்யத்துக்குள்ள, அதாவது பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள வச்சாரு. அதுலயும் அவங்க அனுபவிக்கல. திரும்ப என்ன பண்ணாருன்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் நான் அன்பின் குமாரனாகிய இயேசுவின் ராஜ்யத்துக்குள்ள பிதாவாகியும் வச்சுட்டார். பேசலா அங்க அந்த கானானுக்கு போய் சுதந்திரிக்காம போராடினாங்க, யுத்தம் பண்ணாங்க. 7 வகையான ஜாதியோடு யுத்தம் பண்ணாங்க. கொஞ்சம் நீங்க கவனிச்சுட்டு இருக்கணும், ஆவியான நம்ம கண்களை திறப்பாங்க. இப்போ கிறிஸ்துவுக்குள்ள எப்படின்னா, பிதாவாகி தேவனே நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அவரை நம்மளை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யமாகிய இயேசுக்குள்ள வச்சிட்டார். இப்ப உங்களை எந்த ராஜ்யம் ஆளுகை செய்கிறது என்றால், அன்பின் ராஜ்யமாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம். பிரைஸ் தி லார்ட். எதுக்குயா அந்த இடத்துல அதிகாரம் உள்ள ராஜ்யம் அப்படி எழுதிருக்கலாம், வல்லமையான ராஜ்யம் அப்படி எழுதிருக்கலாம். ஏன் அன்பின் ராஜ்யம் என்று எழுதப்பட்டது? பிரைஸ் தி லார்ட். என்னங்க செய்தி? இந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் எதன் அடிப்படையில் செயல்படுகிறது என்றால், அன்பின் அடிப்படையிலே செயல்படுகிறது. பிதாவாகி தேவன் இந்த மனுக்குலத்தை நேசிக்கிறார். யோவான் 3:16 சொல்கிறது, வாசிக்கலாமா? யோவான் 3:16. இப்போ அந்த ராஜ்யத்தை, விழுந்து போன மனுக்குலத்தை மறுபடியும் மீட்பதற்காக தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாய் இந்த பூமியில அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். பாருங்க, 3:16 வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல்
நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி. இந்த உலகத்தை, இந்த உலகத்தில் இருக்கிற ஒற்றுமையான பாவியும் நேசிக்கிற ஒரு அன்பு வெளிப்பட்டுச்சு. இப்ப இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா, உலகத்துல நம்ம தீமை அதிகமாயிடுச்சு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்துல அன்பின் ராஜ்யம் செயல்பட்டு கொண்டிருக்கு. நீங்கள் நானும் அந்த அன்பின் ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம். பிரைஸ்லா. நம்ம முயற்சினால வரல, அவர் மேல வைத்த விசுவாசத்தினால. இப்ப உங்களுடைய இந்த அன்பின் ராஜ்யம் எங்க செயல்படுது என்றால் உங்களுடைய ஆவியில. மனிதன் என்பவன் ஆவி, ஆத்மா, சரீரம். இப்ப இந்த அன்பின் ராஜ்யம் உங்களுடைய ஆவி மனிதனுக்குள்ள செயல்படுகிறது. ஆனா மனதுல அப்படி இல்லை. இந்த ராஜ்யத்துடைய அதிகாரம், இந்த ராஜ்யத்துடைய வல்லமை, இந்த ராஜ்யத்துடைய முழுமையும் ஒன்னே ஒரு வார்த்தை, அன்பு. இப்ப ஆவியானவருக்கு புரிய வைப்பார். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மேல அன்பு வச்சனால கல்வாரி சிலுவையில வந்து அவரை கதற அடிச்சாங்க. ஒவ்வொரு பாடுகளும் அது அவருடைய அன்பை வெளிப்படுத்துது. இன்னைக்கு நம்ம இயேசு எப்படி ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா, எனக்காக இயேசு மரிச்சாரு, அந்த அன்பு நிமித்தம் தான் அவர் ஏற்றுக்கொண்டோம். பிரைஸ்லாம். எத்தனையோ தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற, மனிதனால் சொல்லப்படுற தெய்வங்கள்லாம் ஒரு எதையோ ஒன்று எடுத்துக்கிட்டு என்ன செய்யுது, அழிக்கவும் கொல்லவும் வருகிறது. இவரும் தன் மகிமையெல்லாம் விட்டுட்டு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் மாறி அன்பை மாத்திரம் பிரதிபலிக்கிறவராக 33 ஆண்டுகள் சுற்றி வந்தார். பேசலாம். நன்மை செய்கிறவராய் விசுவாசி வல்லமை அகப்பட்ட அவருடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதெல்லாம் எபேசியர் சொல்லப்பட்டிருக்குது. உங்களுடைய எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம். உங்களுடைய உள்ளான மனுஷன் ஆவியில் நீங்க என்ன செய்ய வேண்டும், வல்லமையாய் பலப்பட வேண்டும். வாசித்துறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14 நினைக்கிறேன், 14 முதல் வாசிக்கிறேன். எபேசியர் 3ஆம் அதிகாரம். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குழுவும் 10க்கும் நாமகாரமாகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி. எதுல வேறு ஒன்றுமா? உங்க வேரெல்லாம் எங்க இருக்கணுமா? ஏனால் நீங்கள் அன்பின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீங்க. இப்போ நம்முடைய அன்புல குறைவு இருக்குதுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த மனிதனுடைய அன்புல குறைவு இருக்கு. பேசலா. இப்ப இங்க இது யாருடைய அன்பை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் கிறிஸ்துவின் அன்பை குறித்து பேசிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் இது அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். ரோமர் 5:5 சொல்லக்கூடிய பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு உங்களுடைய இருதயங்கள் என்ன செய்யப்பட்டிருக்குதா, ஊற்றப்படும். இப்ப பவுல் சொல்றாரு, சபைக்கு உங்களுடைய வேரெல்லாம் எதுல இருக்கணுமா, கசப்புல இல்லை, வைராக்கியத்தில் இருக்கக்கூடாது. ஏனென்றால் உங்களுடைய அன்புல குறைவு இருக்குது. உங்க அன்புல வந்து உங்களை நேசித்தா நீங்க என்ன செய்வீங்க, நேசிப்பீங்க. உங்களை திருப்பி அப்படி பார்த்து போயிட்டாலும் நீங்களும் நினைஞ்சிருவீங்க, அபோர்டன் ஆயிடுவீங்க. பிரைஸ்லா. நம்முடைய அன்புல என்ன செய்யும், ஏற்றத்தாழ்வு இருக்கதான் செய்யும். பிரைஸ்லா. ஆனால் இப்ப தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இப்ப எந்த ராஜ்யத்துக்குள்ள போயிட்டு இப்ப பரலோகத்துக்கு போனப்பட்டு நமக்கு வைராக்கியம், கோபம், சண்டை அதெல்லாம் இருக்குமா? ஏன் இருக்காது? அங்க போன உடனே ஐயோ ரூபா கொடுத்துட்டு வந்தேன் ஆண்டவரே, இப்படி பாதியில எடுத்துட்டீங்க, 10 லட்சம் வாங்காம இருக்கிறேன் அப்படின்னு என்ன வருமா? எதுவுமே வராது. அங்க என்னதான் வருதுங்களா, அன்புதான் வரும். பேசலா. எல்லாத்தையும் ஆண்டவர் செஞ்சுவாரு, ட்ரைட் பண்ணிடுவார். யாருக்கு என்ன வரும் தெரியுமா, நரகத்துக்கு போனவருக்கு தான் என்ன வரும். லாசரு போய் யாருடைய மடியில போய் அமர்ந்துக்கிறான், ஆபிரகாம் மடியில. லாசர் ஒண்ணுமே கேட்கல. இவனுக்கு ஆத்மா பாருன்னு எங்கதான் வருது, ஐஸ்வர்யவானுக்கு ஐஸ்வர்யம் பரலோகத்துக்கு போக மாட்டான்னு கிடையாது. பேசுக்கா யாரும் விஷயம். இவன் போய் நரகத்துல போய் தான் நரகத்துல போகும்போது என்ன ஆகுனா, நம் பூமிக்குரிய எண்ணங்கள்லாம் என்ன செய்யுமா
வந்து அவனை வாட்டுவோம். இப்போ ஜெயிலில் தூக்கி போட்டாங்கன்னு வச்சுங்க ஒரு நபரை, ஏன் சிறை தண்டனை வந்து கொடுமையானது என்றால் அவன் அந்த சின்ன அறைக்குள்ளேயே தன்னுடைய நினைவுகளால் என்ன செய்வான், செத்துட்டே இருப்பான். வாழ்க்கை நடந்த, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, நான் இப்படி பண்ணிட்டேன். ஆனால் பரலோகம் என்பது அப்படி இல்லை. பேசலாம். இப்ப அந்த பரலோகத்தை நீங்க போய் அனுபவிக்க வேண்டாம், இப்பொழுதே இந்த தேவராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குது. பேசலாம். அதெல்லாம் பரிசுத்தமாக எழுதுறாரு. அந்த அன்பு, அந்த கிறிஸ்துவின் அன்புக்குள்ள உங்களை கொண்டு வந்துட்டாராம். இந்த ராஜ்யம் எப்படிதான் செயல்படும்னா அன்பின் ராஜ்யம் தான். ஆனாலும் இந்த அன்பின் ராஜ்யம் செயல்படும் போது எல்லா நன்மைகளும், எல்லா சுகமும், எல்லா வெற்றியும், எல்லா ஜெபத்துக்கும் பதிலுக்கு உண்டாகும். அன்பின் ராஜ்யத்துல தடையே இல்லை. ஆனால் இந்த அன்பின் ராஜ்யம் நம்முடைய வாழ்வில் ஏன் செயல்படவில்லை, அதுதான் இந்த நாள்ல நம்ம தியானிக்கப்படும். ரைஸ்லா. இப்ப நல்லா ஒன்று புரிந்துங்க, உங்க அன்புல குறைவு இருக்குது. ரைஸ்லா. ஆனா இப்ப உங்களுக்கு ஊற்றப்பட்ட அன்பு யாருடைய அன்பு? கிறிஸ்துவின் அன்பு. அதான் அந்த வசனம் சொல்றாரு, வாசிக்கலாம். அன்பில நீங்க என்ன செய்யணும்? யாருடைய அன்புல வேறுன்றணும்? சிலுவை. அல்லேலூயா. அவருடைய அன்பை பார்க்கணும். பாவியா இருக்கையிலே நமக்கு 100 மார்க் போட்ட அன்பு. பிரைஸ்லா. பாவியா இருக்கையிலே நம்ம ஏற்றுக்கொண்ட அன்பு நமக்கானுங்க. காரி துப்புறாங்க. இப்படி நம்ம பேசிட்டு இருக்கும்போது அடுத்தவங்க அதை பிடிச்சவங்க பரவாயில்ல, பிடிக்காதவங்க எச்சு உங்க மேல பட்ட நமக்கு எப்படி வரும்? கோவம் எப்படி வரும்? தேவகுமாரன் பாவியின் கையில் அடிக்காது அந்த அன்பு வெளிப்படுது. 39 அடிகள் அவருடைய சதையெல்லாம் பீறிட்டு சங்கீதக்காரன் சொல்லலாம், விழாவெல்லாம் என்ன செய்யலாம்? அது அன்பு. அப்படி அவர் அடி வாங்கும் போது யார் நினைச்சார் தெரியுமா? உங்களை என்ன நினைச்சார்? பிரைஸ்லா. இப்போ நம்ம நினைக்க வேண்டியது எல்லாம் மனிதனுடைய அன்பு அல்ல, கிறிஸ்துவின் அன்பு, அகாப்பே. அதெல்லாம் அடுத்த வருஷத்துல பவுல் எழுதுறாரு பாருங்க, வாசிக்கலாம். எபிசி வாசிங்க. அந்த கொண்டு போயிட்டு வாசிங்க. சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் நீளமும் அறிவுக்கு எட்டாத அன்பு. திரும்ப எல்லாருமே இந்த ஒரு வசனத்தை முதல்ல இருந்து திரும்ப வாசிங்க. வாசிங்க. சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து போதும். அப்படி வச்சுக்கோங்க, அந்த பகுதியை வச்சுக்கோங்க. அன்பை, கிறிஸ்துவின் அன்பை நாம் உணராதனாலதான் தேவ ராஜ்யம் இன்னும் நம்ம மூலமாய் செயல்படவில்லை. இங்க என்ன சொல்லுன்னா, அளவிட முடியாத அகலமான அன்பு, அளவிட முடியாத உயரமான அன்பு, அளவிட முடியாத ஆழமான அன்பு. இப்ப நமக்கு என்னன்னா, நம்ம ஒரு மனிதர்கள் நமக்கு உதவி செய்யும் போது அவங்களோட அன்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் கிறிஸ்துவின் அன்பை குறித்து நமக்கு இன்னும் உணர்வு என்ன செய்யலையா? வரவில்லைன்னு சொல்றாரு. ஆனால் அந்த கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய ஆவியில ஏற்கனவே என்ன செய்யப்பட்டிருக்குது? ஊற்று. இப்ப பவுல் சொல்றாரு, இதற்காக நீங்க என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. இந்த அன்பின் ராஜ்யம். இப்போ இந்த அன்பின் ராஜ்யத்துக்கும் கவலைக்கும் மகிழ்ச்சிக்கும் என்ன சம்பந்தம்? பிரைஸ்லா. இப்போ அன்பு உங்களுக்குள்ள இருக்குமானா, இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். உங்க வீட்டுக்கு நீங்க சர்ச்சு முடிச்சு போறீங்க, சமையலோ ஏதோ ஒன்று சம்திங் லேட் ஆயிடுச்சு. உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? திடீர்னு எரிச்சல் அல்லது கோபம் ஏதோ ஒன்று என்ன செஞ்சிடும்? வந்த உடனே இந்த அன்பின் ராஜ்யம், உங்களுக்குள்ள இருக்க அன்பின் ராஜ்யம் தடை செய்யப்படுகிறது. என்ன ஆயிருமா? அன்பின் ராஜ்யம் நல்ல செய்தி தான் கேட்டு போறீங்க. இப்போ நீ வாழ்க்கைக்கு ஊடாய் போறீங்க, அங்க ஒரு பிரச்சனை காத்து கொண்டிருக்குது. அப்பொழுது நீங்கள் அன்பின் ராஜ்யத்தை செயல்படுத்த போறீங்களா, இல்லாவிட்டால் இருளின் ஆளுகைக்கு நீங்கள் அனுமதிக்க போறீங்களா? இது எல்லாம் எங்க நடக்குதுன்னா மனதுல. பிரைஸ்லா. உங்களுக்குள்ள என்ன ராஜ்யம் இருக்குது? அன்பின் ராஜ்யத்துக்கு யார் தான் உங்களை கொண்டு வச்சுட்டாரு? பிதாவாகிய தேவன் இயேசுவின் மூலமாய் உங்களை இருளின் ஆளுகளிலிருந்து, இப்ப நீங்க பாவம், சாபம், தரித்திரம், தண்டனை, கோபம் எல்லாவற்றிலும் நீங்க விடுதலை ஆக்கப்பட்டிருக்கீங்க. பிரைஸ் காட். பரலோகத்துல ஒருவரை பார்க்கும்போது
டென்ஷனே வராது. பிரைஸ் காட். என்ன வராது? டென்ஷனே வராதுங்க. நம்ம பரலோகத்துக்கு போன பிற்பாடு அனுபவிக்க வேண்டாம். அந்த ராஜ்யம் இப்போதே உங்களுக்குள்ள இருக்குது. பிரைஸ் காட். பாருங்க, கல்யாண வீட்டில் நம்ம அதிகமாக டென்ஷன் ஆகும். கல்யாணத்துலையும் டென்ஷன் ஆகுறாங்க. பிரைஸ் காட். கல்யாணத்தில் பெரிய டென்ஷன் ஆயிரும். பாருங்க, இந்த அன்பின் ராஜ்யம் எதன் மூலமாக தான் செயல்படும் என்றால், நீங்கள் அன்பை வெளிப்படுத்தும் போது மாத்திரம்தான் கிறிஸ்துவின் அன்பின் ராஜ்யம் உங்க மூலமாய் உங்கள் குடும்பத்துக்கும், உங்கள் குடும்பத்தின் மூலமாய் சபைக்கும், இங்க வேதவசனம் சொல்லி சகல பரிசுத்தவான்களோடு அவர் அன்பின். அப்ப அந்த கிறிஸ்துவின் அன்பை எங்க போய் நம்ம பார்க்க முடியலன்னா, டாஸ்மாக் நிற்கிறவங்க கிட்ட போய் பார்க்க முடியாது. ஏன் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தானே செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அன்பு என்னன்னா, அன்பு சகலத்தை தாங்கக்கூடிய இந்த அன்பு நிறைய என்ன கிடையாது, இல்லை. இது எங்க வரும்னா, சபை கூடி வருது நினைஞ்சாங்க விட்டுவிடாது. இந்த சபைக்குள்ளாக வரும் பாருங்களா. இப்ப நம்ம ஒவ்வொருவரும் அன்பின் ராஜ்யத்துல கூடுறோம். இப்ப இங்க என்ன ராஜ்யம் நான் செயல்பட்டு கொண்டிருக்குது? அன்பு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால நான் எங்க இருக்கிறேனோ அங்கே அன்பின் ராஜ்யம் செயல்படுகிறது. தமிழ்நாட்டின் ராஜ்யத்தை காட்டிலும் அன்பின் ராஜ்யம் இப்ப கிறிஸ்து தமிழ்நாட்டை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. வரப்போகுது 1000 அரசாட்சி வரப்போகுது. அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு வியாதி இருக்காருங்க, ஆபத்து இருக்காருங்க, விபத்து இருக்காருங்க, எங்கும் சமாதானம். இப்ப சாலமோன் ராஜ்ய பாரத்திலே ஜனங்கள் புசித்து குடித்து மகிழ்ச்சியா அனுபவிச்சாங்க. சாலமோன் பெரியவர். இப்ப இந்த அன்பை மாத்திரம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க குடும்பம் பரலோகம். ரைஸ்தா? இந்த அன்பு என்ன செய்யும்? இப்ப நல்லா புரிஞ்சுங்க. உங்க அன்பை குறித்து நான் பேசல. ரைஸ் காட். ஆரம்பத்துல எப்படி இருந்தாரு, இப்பதான் இப்படி மாறிட்டாரு. ரைஸ் காட். அப்படி நம்ம சொல்றோம். ஆரம்பத்துல எங்க அத்தை அப்படி இருந்தாங்க, இப்பவா இப்படி மாட்டாங்க. எங்க அம்மா அப்பா அப்படி இருந்தாங்க, இப்ப என்ன செஞ்சிட்டாங்க? என் நண்பர்கள் நல்லா இருந்தாங்க, ஆனா உயிரே கூட போயிட்டு இருந்தாங்க, இப்ப என்ன செஞ்சிட்டாங்க? இப்படி மாறி. அப்படின்னா நம்ம மனிதர்களை பார்த்து சோர்ந்து போயிடுறோங்க. ரைஸ்லா. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ அடுத்தவங்களை பார்க்காத, நீ உனக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் அன்பின் ராஜ்யத்தை நீ கொடு. ரைஸ்லா. அதான் பிதாவாகி தேவன் பார்த்தாரு, தம்முடைய குமாரனாகிய இயேசுவே இந்த உலகத்தில் அன்பு கொடுங்க. தேவன் தம்முடைய குமாரனை அனுப்புறதுனால அந்த அன்பு வெளிப்பட்டுச்சு. இந்த அன்பு பார்த்தீங்கன்னா எந்த மனிதனையும் நேசிக்கிற அன்பு. இது யாருடைய அன்பு? உங்களுக்கு வேறு எப்படி இருக்குமா? அன்புல வேறு. சரி, இந்த அன்பை குறித்து அப்படியே விரிவா பவுல் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அப்படியே சொல்லிட்டு வராங்க. சூப்பரா இருப்பாங்க, எடுத்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். இந்த அன்பை எவ்வளவாக, இது யாருடைய அன்பு? கிறிஸ்துவின் அன்பு, அகாப்பே. இது தேவனுடைய அன்பு. இப்ப இந்த அன்பு ராஜ்யத்துக்குள்ள கர்த்தர் உங்களை என்ன செஞ்சுட்டாரு? கொண்டு வந்துட்டாரு. நீங்க இப்ப என் கூட சேர்த்து சொல்லுங்க, என் மீது தேவனுடைய அன்பின் ராஜ்யம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. என் மீது பிசாசுக்கோ வறுமைக்கோ மாமிச கிரியைக்கோ அதிகாரம் இல்லை. நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நான் இருக்கிறேன். இந்த ராஜ்யத்துடைய மையம், சென்ட்ரல் பாயிண்ட் எதுனா அன்பு. அன்பு இல்லைன்னா டக்குன்னு ராஜ்யம் க்ளோஸ் ஆயிடும். திரும்ப அன்பு செலுத்தும் போது ராஜ்யம் செயல்படும். அதாவது ஆண்டு சொன்னாரு, சூரியன் அஸ்தமிக்கு முன்பாக எரிச்சல் நினைச்சிடணும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இங்கிலாந்து தேசத்துல கல்யாணம் முடிஞ்ச உடனே 2 பேர் ஒரு பொருத்தனை பண்ணிக்கிட்டாங்களாம். கல்யாணம் முடிஞ்ச அன்று இரவுல என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா, நம்ம ஒருவரும் என்னைக்காவது வாக்குவாதம் இருந்துச்சுன்னா 6 மணிக்குள்ள நம்ம என்ன செஞ்சிடணும்? சமாதானம் ஆயிடணும், சூரியன் அஸ்தமிக்கு முன்பாக. அந்த இதை ஒவ்வொரு வருடமாக செயல்பட்டு இருந்தாங்க. ஒரு நாள் 40 ஆண்டுகள் ஆயிடுச்சு கல்யாணம் முடிஞ்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஒரு நாள் அன்னைக்கு சண்டை போட்டு போயிட்டார் வீட்டுக்காரு. அவங்க மனைவி சொன்னாங்க, கரெக்ட் 5:55க்கு என் கணவர் எங்கே இருந்தாலும் வந்து என்கிட்ட சாதிக்கப்படும். அப்போ அந்த அந்த தீர்மானம் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரிவினைகளை நீக்கி போட்டுறாங்க. பாருங்க, இங்க எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். மைக்கில் வாசிங்க. மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்கதரிசன வசனத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மறைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாச
மட்டும் இல்லை, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கெடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம். இப்போ நான் அந்த 3 வருஷம் வாசித்துட்டேன். இப்போ உங்களுக்குள்ள ரோமர் 5:5 படி தேவ அன்பு இருக்குதா இல்லையா? இப்போ உங்களுக்கு நான் பாருங்க, நம்ம இவ்வளவு செஞ்சு அன்பு இல்லாவிட்டால் பிரயோஜனம் ஒன்று. அடுத்தது இந்த அன்புடைய தீம், இந்த அன்புடைய கேரக்டர், இந்த அன்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. வாசிக்கலாம் கீழே. அன்பு எப்படிப்பட்டதா? அந்த அன்பு உங்களுக்குள்ள இருக்குது. இப்ப நான் சொல்லணும் எனக்குள்ள இருக்குது. நீடி சாந்தம் உள்ள மனிதன் நான் தான். பாக்கியமான உண்மை நான் தான் சொல்லுங்க. உண்மை பாருங்க, நீடி சாந்தம் எனக்கு இருக்குது. சில பேர் என்ன செய்வாங்க, தீர்மானம் எடுத்துருப்பாங்க வீட்டுல, உங்களுக்கு போகும்போது சாந்தமா இருக்குதா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுலயே டென்ஷன் ஆகிடுவாங்க. நீங்க சொல்லுங்க, அந்த அன்பு தோற்று போகாது. பிரைஸ் காட். பாருங்க, அன்பு அன்பு நீடிய சாந்தமும் தயவுங்க. நல்லா புரிஞ்சுங்க. அந்த அன்பின் ராஜ்யம் எப்படி செய்யப்படும்? சில பேர் மிஸ்டேக் பண்ணாலும் நம்ம கூட எப்படி இருக்கு தெரியுமா? தயவு. இந்த ராஜ்யத்தை நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் உறவினருக்கும் தமிழ்நாட்டுக்கும் தேசத்துக்கும் கொண்டு போகிற பொறுப்பை நமக்கு என்ன கொடுத்துருக்காரு. இப்ப அன்பின் ராஜ்யம் நம்ம மூலமாய் வேலை பார்க்கிற இடத்துல செயல்பட வேண்டும். நம்ம மூலம் என்ன செய்யணுமா? வேலை பார்க்கறதுல 7 மவுண்டன்ஸ், 7 வகையில இந்த ராஜ்யத்தை நீங்கள் எடுத்துட்டு போகணும். கீழே வாசித்து பாத்தீங்கன்னா, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இருக்காது, செய்யாது. இப்படி எல்லாம் போடுங்க. இப்ப என்ன சொல்றாரு? நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. அந்த ராஜ்யம் இப்ப உங்களுக்குள்ள வந்துருச்சு. இந்த ராஜ்யத்தை நீங்கள் விரிவுபடுத்த வேண்டும். இந்த ராஜ்யம் என்ன சொல்லுதுன்னா, எப்படிப்பட்ட பாவியும் மன்னிக்கக்கூடிய கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துல வந்துட்டார். இப்ப இதுதான் நற்செய்தி. இதை எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம விரிவாக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில கவலை அற்று மகிழ்ச்சியோடு வாழ முடியும். நம்ம என்னென்னத்தையோ தேடிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள தேவ ராஜ்யம் வந்துருச்சு. அந்த தேவ ராஜ்யத்தை நீ என்ன செய்யணும்? விரிவுபடுத்தணும். இப்ப தேவ ராஜ்யத்தை விரிவுபடுத்துறதுனால நம்ம இங்க கூடி இருக்கிறோம். தேவ ராஜ்யத்துக்காக தான் நம்ம சுவிசேஷத்தை சொல்லுகிறோம். முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, தேவ ராஜ்யம் விரிவடைய வேண்டும் என்றால் முழு இதயத்தோடு முழு மனதோடு நீ கத்திரத்தை என்ன செய்யணுமா? அன்பு கொள்ளணும். அவருடைய கற்பனை கை கொள்வதே அவர் மேல நம்ம வைக்கிற அன்பு. இப்ப முதலாவது தேவ ராஜ்யம். இன்னைக்கு பாருங்க, சபைகள் ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கு. இப்ப நம்ம நீங்க இந்த ஊழியத்துல சின்ன சின்ன உதவிகள் செஞ்சாலும் நீங்க என்ன பண்றீங்கன்னா, அன்பின் ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்கு நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நின்று கொண்டிருக்கிறீர்கள். அப்ப முதலாவது தேவ ராஜ்யத்தை குறித்து உங்களுக்கு, அந்த அன்பின் ராஜ்யத்தை குறித்து ஒரு எண்ணம் முதலாவது வரும். இப்ப நீங்க எந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கீங்க? அன்பின் ராஜ்யம். 1000 வருட அரசாட்சி நீ வரப்போகுது. இப்பொழுதே கர்த்தர் சொல்றாரு, நீ வானத்தில் பூமியில் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. நீங்க உலகமெங்கும் புறப்பட்டு போய் இந்த அன்பின் ராஜ்யத்தை செய்யுங்க. இதுக்கு ஒரே ஒரு தீம் என்னன்னா, அன்பை, கிறிஸ்துவின் அன்பை கொடுக்கணும். கிறிஸ்துவின் அன்பை நாம் காட்டணும். இப்ப கிறிஸ்துவின் அன்பை காட்டுறதுக்கு தான் இந்த சபை. முதலாவது சபை எதுக்குன்னா, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தணும். இப்ப இந்த ராஜ்யத்துக்கு உரிய காரியங்களை எல்லாம் நாம் செயல்படுத்த வேண்டும். இரண்டாவது, இந்த ராஜ்யத்துக்கு ஊடாக உழைத்துக் கொண்டிருக்கிற ஊழியர்கள், இவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த ராஜ்யத்துக்கு உறுதியாக இருக்கிற இவங்களை நாம் கனம் பண்ணணும். பாருங்க, 2 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அங்க என்ன போட்டிருக்குன்னா, இருக்கட்டும் பாருங்க, வசனத்தோடும் நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களையும் திருவசனத்துக்கு உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரராக எண்ண. 3வது காரியம், விசுவாச குடும்பத்தார்களே நம்ம கவனிக்கணும். அன்பின் ராஜ்யத்தில்
இப்போ நம்ம சர்ச்சுக்குள்ளே வருகிற ஒவ்வொருவரும் யாரும் குறைவுப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? உதவி செய்யணும். 4வது, இந்த அன்பின் ராஜ்யத்தை ஏழைகள், திக்கற்றவர்கள், விதவைகளுக்கு இந்த ராஜ்யத்தை கொண்டு போகணும். இந்த ராஜ்யம் எப்படி செயல்படும் என்றால், இப்போ நம்ம சபையை மாத்திரமே பார்க்குறோம், அப்படி இல்லைங்க. இந்த ராஜ்யம் பிஸ்னஸ்லேயும் செயல்படும். வேலை பார்க்குற இடத்துலையும் இந்த ராஜ்யத்தை நீங்கள் என்ன செய்யணும்? கொண்டு போகணும். அந்த ராஜ்யத்தை எப்படி கொண்டு போய் தெரியுமா? அன்பு என்ற ஒரே ஆயுதம். பிரைஸ் காட். அன்பு என்ன செய்யும்? நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை மட்டும் வெளிப்படுத்திட்டீங்கன்னா அங்கே இருக்க ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. நீங்கள் ஏன் நம்ம நிறைய சுவிசேஷம் சொல்கிறோன்னா, அவங்க ஏன் ரட்சிக்கப்படலாம்? நம்ம இன்னும் அந்த அன்பு என்ற தீமை என்ன செய்யலை? கொண்டு போகலாம். பாருங்க, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, உங்களுடைய ஊழியர் பகுதியில், உங்களுடைய பிஸ்னஸில் இன்னும் இந்த ராஜ்யம் பெருகணும். நம்ம அரசியலில் பாருங்க, நீங்கள் அரசியலில் அன்பின் ராஜ்யம் என்ன செய்ய உள்ளேயே போகலை. பல காரியங்கள் நடக்குது. மீடியாவில் பாருங்க, உலகத்துக்காரன் தான் ஆளுகை செஞ்சுட்டு இருக்கிறான். மீடியாவிலும் கிறிஸ்துவின் அன்பின் ராஜ்யம் போகலை. எஜுகேஷனில் பாருங்க, நிறைய ஸ்கூல் தேவனுடைய பிள்ளைங்க ஸ்கூல் கிடையாது. இப்போ ஒரு அன்பின் ராஜ்யத்தை ஸ்கூலுக்குள்ள கொண்டு போகணும். ரைட்டுக்கா? இப்போ எல்லா பகுதியிலுமே கொண்டு போவதற்கு ஒரு வழி எது என்றால் அன்பு. ரைட்டுக்கா? இதுதான் பாருங்க, கல்வாரி சிலுவையில் இங்கிட்ட ஒரு திருடர் இருக்கிறான், இங்கிட்ட ஒரு திருடர் இருக்கிறான். ஒருவன் அந்த அன்பின் ராஜ்யத்தை தடை செய்து விட்டான், ஒருவன் அந்த அன்பின் ராஜ்யத்தை செய்து விட்டான், ஏற்றுக்கொண்டான். அப்போ அன்பின் ராஜ்யம் அங்கே செயல்படுகிறதாக காணப்படுகிறது. அப்போ இந்த ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம். நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்திலும் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருக்கப்படுவார். பிரைஸ் காட். என்ன சொல்றாருங்க பவுல்? நான் உங்களிடத்துல அன்பை வைத்தேன், நீங்க ஒருவருக்கு என்ன செய்யணும்? அன்பா இருக்க. அது மாத்திரம் இல்ல, எல்லா மனுஷரிடத்திலையும் வைக்கிற அன்பு நம்மளுடைய அன்பு அல்ல, கிறிஸ்துவின் அன்பு. அவன் குடிகாரனா இருக்கலாம், அவன் தேவனுக்கு விரோதமான நபராக கூட இருக்கலாம். ஆனால் அந்த ராஜ்யத்தை நம்ம கொண்டு போவதற்கு ஒரு வழி எது என்றால், நாம் அன்பு என்ற ஒரு ஆயுதத்தை என்ன செய்ய வேண்டும்? கொண்டு போகணும். இதை நீங்க எப்படின்னா ஒன்னே ஒன்று புரிந்து கொள்ளுங்க. இந்த அன்பின் ராஜ்யம் உங்களுக்குள் செயல்பட உங்களுக்குள் இருக்கிற துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமா மாறும். எந்த இடத்துல நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நீங்க போய் வீட்டில் போய் டெஸ்ட் பண்ணுங்க. எங்கதான் நீங்க கோபப்படுறீங்களோ இல்ல ஏதாவது ஒன்று செய்றீங்களோ அங்கே அன்பு என்ன செய்யப்படுகிறது? எடுக்கப்படுகிறது. அன்பை மட்டும் கொடுத்துட்டே வாங்க, எப்படிப்பட்ட நபரும் திருந்திடுவோம். பிரைஸ் காட். எந்த சூழ்நிலையும் மாற்றப்படும். அந்த அன்பு உங்களுக்குள்ளாக ஆவியானவர் ஊற்றி வைத்திருக்கிறார். அந்த அன்போடு தீம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை நீங்க மறுபடியும் வாசிக்கணும். இந்த அன்பு எனக்குள்ள இருக்குது ஆண்டவரே, இந்த அன்பை நான் என்ன செய்ய போறேன்? வெளியே கொண்டு போகிறேன். பிரைஸ் காட். எல்லாம் எழுந்து போகும். Glory to Jesus. Oh, Rebe Shakala Baba. Duni Hashala Baba. Duni Hashala Baba. உங்களுக்குள்ள ஒரு ராஜ்யம் செய்யப்படுகிறது. அந்த ராஜ்யம் ஒரு அன்பின் ராஜ்யம் உங்களுக்குள்ளாக செயல்படுகிறது. நீங்க இந்த பிரசங்கத்துக்கு பிற்பாடு அன்பை சுமந்து கொண்டு போகிற ராஜ்யத்துக்குடையவராக நீங்க இருக்கிறீர்கள். பிரைஸ் காட். உங்கள் மேல இருளின் ஆளுகைக்கு அதிகாரம் இல்லை. இந்த ஆண்டவருடைய அன்பின் ராஜ்யத்துக்குள்ள வியாதி இல்லை, தரித்திரம் இல்லை, தண்டனை இல்லை, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இந்த ராஜ்யம் உங்களுக்கு நல்வாழ்வை கொடுக்கிறது. அந்த ராஜ்யத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வந்துட்டார். ஆனா இன்னைக்கு இல்ல பாஸ்டர், என் வாழ்க்கையில வறுமை, தரித்திரம், தண்டனை, பல காரியங்கள் செயல்படுது, இது எப்படி அப்படின்றால் உங்களுக்குள்ள இருக்கிற அன்பின் ராஜ்யத்தை நீங்க இன்னும் வெளியே கொண்டு வரல. நீங்க இன்னும் எங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம்னா சூழ்நிலை ஆகிய இந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப என் கூட செஞ்சிருங்க. இயேசுவின் நாமத்தினால என் மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. நான் அன்பின் ராஜ்யத்துக்குள்ள பிதாவாகி தேவன்
இயேசுவின் மூலமாக கொண்டு வந்து விட்டார். Praise God. அன்பு சகலத்தையும் சகிக்கும். அன்பு சினமடையாது. Praise God. நீங்க கோபப்படும் போது நீங்க நினைச்சுக்கணும், என்ன ராஜ்யம் செயல்படுகிறது? அன்பின் ராஜ்யம் தடை செய்யப்பட்டு விட்டது, இங்க உலகத்தின் ராஜ்யம் செயல்படுது. Praise God. இப்படி ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கேன். நான் இதை பார்த்து தியானிச்சுட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனதுக்கு டென்ஷன் வந்து அதெல்லாம் செஞ்சிச்சு. Praise God. அப்ப யோசிச்சு பார்த்தேன், எப்படிலாம் ஆவியானவர் சொல்றாரு ராஜ்யம் தடைப்படுது பாத்தியா? பாருங்க, டென்ஷன் ஆயிட்டோம்னா நம்ம மனசு பாதிக்கப்படுதா? கவலை வந்துடும், விரக்தி வந்துடும், முறுமுறுப்பு வந்துடும். இன்னைக்கு பாருங்க, நீங்க ஒன்று யோசிச்சு பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் இந்த உலகத்தை நேசித்து பாருங்கள். பேசலாம், உங்களுக்கு விரோதமாக எதிராக செய்தவர்களை கூட கிறிஸ்துவுக்குள்ள நேசிங்க. உங்க அன்புல குறைவு இருக்குங்க, அது சந்தேகமே இல்லை. என் அன்புல குறைவு இருக்குது, உங்க அன்புல குறைவு இருக்குது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அன்பின் ராஜ்யத்தை நீ போய் என்ன செய்ய, வெளியே பரப்புன்னு சொல்ற. உங்களுடைய அந்த பொருள், நீங்க விற்கக்கூடிய அந்த பொருள் எது தெரியுமா? அன்பு. Praise God. நீங்க அன்பு என்ற ஒரு பொருளை விற்க போறீங்க. கோபத்தோட வித்தா வாங்குவானா? இன்னொன்று சொல்றேன், ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்றேன், நீங்கள் அன்பின் ராஜ்யத்தை ஸ்கூல்ல பரப்ப முடியும். வேலை பார்க்குற இடத்துல அன்பின் ராஜ்யத்தை பரப்ப முடியும். கிறிஸ்துவை சிலுவையில் அப்படியே பார்க்கிறான், புரோமசேவர் பார்க்கிறான், உண்மையாகவே தேவனுடைய குமாரன். Praise God. நானும் கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொண்டேன்னா, ஏன் இப்படி சிலுவையில் தூங்கினாரு? எதை காட்டிதான் நம்மளை ஆண்டவரை அணைத்து கொண்டார்? அன்பு தாங்க. Praise God. இன்னைக்கு நம்ம அந்த கிறிஸ்துவின் அன்பின் ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குது. கணவன் மனைவி மேல, மனைவி கணவனுக்குள்ளாக, பிள்ளைங்க அம்மா அப்பா கிட்ட, அம்மா அப்பா பிள்ளைங்க கிட்ட, விசுவாசிகள் ஒருவருக்கு ஒரு கிறிஸ்துவுக்குள்ள, வெளியே உறவினர்கிட்ட உங்களுடைய அன்பின் ராஜ்யத்தை கொண்டு போங்க. இதுதான் உங்களுக்கு ஆண்டவர் மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கார். Praise God. இப்படி காட்டும் என்ன ஆகுனா, அந்த ஆத்துமாக்கள், ஏன்னா நீங்க இந்த அன்பின் ராஜ்யமாகிய சுவிசேஷத்தை கொண்டு போகாவிட்டால் பிசாசானவன் குற்றுயிராய் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு வந்து பயணம் செய்கிறான். லேவியன் கண்டு கொள்ளவில்லை, ஆசாரியனும் கண்டு கொள்ளவில்லை. ஆனால் ஒரு சமாரியனும் அந்த குற்றுயிராய் உயிர் போய் கொண்டிருக்கிறவனுக்கு வாழ்வு கொடுக்குறான். பேசலாம். இன்னைக்கு நம்ம கிட்ட ஆண்டுச்சாரு, ஓ மூலமாக நான் அந்த கிறிஸ்துவை வெளிப்படுத்த விரும்புகிறேன். Praise God. ஒரு தீர்மானம் எடுங்க. ஸ்கூல்ல, வேலை பார்க்குற இடத்துல நீங்க அப்படின்னா அன்பின் ராஜ்யம் எப்படி செயல்படும்? 2 பேரும் ட்ரெயின்ல போயிட்டு இருந்தாங்க. 2 பேரும் விசுவாசி, ரொம்ப ரொம்ப மூத்த விசுவாசி வச்சுக்கோங்க. ரொம்ப அப்படியே வசனங்களா பேசிட்டு வந்தாங்க. அப்போ ஒரு இடத்துல இறங்கின உடனே, நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்க என் இடத்த பார்த்துக்கோங்க ஒரு விசுவாசி சொல்லிட்டாரு. சரி, ட்ரெயின் ஒரு இடத்துல நின்றுச்சு. ஒருத்தர் வேகமா போய் சாப்பாடு வாங்குறதுக்கான வெளியே போயிட்டாரு. அப்பா பார்த்து இன்னொருத்தருக்கு என்ன வந்துருச்சுன்னா, அவருக்கு பாத்ரூம் வந்துருச்சு. உடனே சொல்லி அவரும் அங்கே துண்டை மட்டும் பிரித்து வச்சுட்டு பாத்ரூம் போயிட்டார். அந்த இடத்துல மக்கள் ஏறுவாங்க பாருங்க, அவங்க ஏறி வந்து அந்த 2 இடத்துல நினைச்சிட்டாங்க, உட்காந்துட்டாங்க. இவங்க 2 பேர் ஏறி வந்தது பார்க்கணும். இவங்க 2 பேருக்கு கோபம், ஏன் எங்க இடத்துல நீ எப்படி உட்காந்து சொல்லி சண்டை காடு போட்டு அவங்க எழுப்பி விட்டாங்களாம். எழுப்பி விட்டு அவங்க பக்கத்துல நிற்கிறாங்க. இவர் 2 பேரும் உட்காந்துட்டாங்க. மறுபடியும் நம்ம வசனத்தை பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தை பேச ஆரம்பிச்சாங்களாம். உடனே ஆவியான்னு சொன்னாலாம், ஹலோ, பக்கத்துல 2 பேர் இருக்காங்க, அவங்க கொஞ்சம் சுவிசேஷம் சொல்லுப்பா. சொல்ல புரிஞ்சுச்சா? சுவிசேஷம் சொல்ல முடியுமா? எஸ். உங்களா பாத்தீங்களா? வேற ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு சிக்கன் கடைக்கு போனாலும் கூட அந்த மனிதர்களை நேசித்து பாரு, கிறிஸ்துவுக்குள்ள இவரை பாருங்க. நீ காலைல அந்த அன்பின் ராஜ்யத்தில் செயல்படுத்த, நீ காலை ஒரு கடைக்கு போன லேட் பண்ணிட்டான், ஆண்டவர் சொன்னார், நீ இப்போ அன்பின் ராஜ்யத்தை செயல்படுத்த போறியா, டென்ஷன் ஆக போறியா? ஆனால் நான் அன்பின் ராஜ்யத்தை செயல்படுத்துறேன். அப்போ நான் அவனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சார் முதல்ல சார் இருங்க சார் அப்படின்னு சொல்லுவேன். நான் வெயிட் பண்ண சார் இன்னொரு கோழியை பண்ணிட்டு இருக்கேன், டப்பு நிப்பாட்டிட்டு, சார் உங்களுக்கு நான் பண்றேன் சார் சொல்லுவான். பிரைஸ் காட். இப்போ நான் பொறுமை இல்லாமல் என்ன செஞ்சா போயிருந்தானா, ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் அன்பை கொண்டு போறீங்க. பிரைஸ் காட். உங்க குடும்பத்திற்கு சூழ்நிலைகளை நீங்கள் வெற்றி அடைவீர்கள். பிரைஸ் காட். வேலை பார்க்குற இடத்துல, கஸ்டமர் இடத்துல நீங்க அன்பை காட்டுங்கள். அவங்களை விட்டு ஓடவே மாட்டான்.
பிரைஸ் காட். யாரும் ஏன்னா இன்னைக்கு உலகம் வந்து லேவியனும் ஆசாரியனை போல இன்னைக்கு மதம் இருக்குதுங்க. கிறிஸ்தவங்களுக்குள்ள அன்பு இல்லை, இதுதான் பெரிய பிரச்சனை. ஆவிக்குரிய கிறிஸ்தவங்கள் சொல்ற ஆட்கள் அன்பற்று நடந்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு ஒரு அன்பின் ராஜ்யத்தை பரப்புறதுக்கு ஒரே வழி, சமாரியன் போல உங்களை ஆண்டவர் அழைக்கிறார். பிரைஸ் காட். இந்த அன்பின் ராஜ்யத்தை எப்படி கொண்டு வரணும்? முதல்ல சபையுடைய விரிவாக்கம். சபையில ஒரு காரியம் நடக்குன்னா நான் அன்பின் ராஜ்யத்தை செயல்படுத்த ஊக்கமா என்ன செய்யறேன்? பாட வர்றாங்க பிரதர்ஸ், மியூசிக் வாசிக்க வர்றாங்க, சேர்ஸ் எடுத்து போடுறீங்க. நீங்க அப்ப என்ன நினைக்க தெரியுமா? அன்பின் ராஜ்யத்துக்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? துணையாக இருக்கிறேன். ஊழியக்காரங்களுக்கு துணைங்க அன்பின் ராஜ்யத்தில் நின்று கொண்டிருக்கேன், அவங்களுக்கு பிரயாசப்படணும். பிரைஸ் காட். மூணாவது, நம்ம சபை மக்களுக்குள்ளாக இந்த அன்பின் ராஜ்யத்தை கொண்டு போகணும். நாலாவது, திக்கற்றவங்களுக்கு அனாதை இருக்கும், ஏழை இருக்கும். அது மாத்திரம் நீங்க வேலை பார்க்குற இடத்துல நின்று நாளைக்கு நீங்க வேலைக்கு போகும்போது நீங்க எப்படி போக தெரியுமா? நான் அன்பின் ராஜ்யத்துல இந்த வேலைக்கு போறேன். பிரைஸ் காட். என்ன நடக்கும் தெரியுமா? நான் சவால் விடுகிறேன், உங்களுடைய சூழ்நிலை அனைத்தும் மாறிவிடும். ஒரே ஒரு ஆயுதம், அன்பு. பிரைஸ் காட். எல்லாம் மாறிவிடும். மன்னிச்சு விட்டுருங்க. அவங்க செஞ்சதான் தப்பு அப்படின்னு நிற்காதீங்க. நீங்க அன்பின் ராஜ்யத்தில் இருக்கீங்க. நீங்கள் மன்னிப்பை கொடுத்து கொண்டே இருங்க, அன்பை கொடுத்து கொண்டே இருங்க. ஒரு பாஸ்டர் என்னோட சொன்னாரு, என் மனைவியெல்லாம் மன்னிப்புன்னு பாஸ்டருங்க. நான் சொல்றது யாரும் விசுவாசிகளை விட்டுருங்க. அவருக்கு 40 வருஷம் ஊழியத்தில் இருக்க பெரிய ஊழியர். அவர் சொல்றாரு, ஒரு நாள் என் கூட என்னைய ராஜான்னு சொல்லி பேசுவாரு. ராஜா, என் மனைவி கிட்ட நான் தான் சாரி கட்டிருக்கிறேன். இந்த 40 வருஷம் சரித்திரத்துல ஒரு நாள் கூட என்னையப்பா சாரி கேட்டதே இல்லைன்னு சொன்னாரு. பாருங்க இங்க எங்க ராஜ்யம் எங்க எப்படி இருக்கு பாருங்க. பிரேஸ்லா ராஜ்யம் என்ன தெரியுமா? தவறு நம்ம கிட்ட இருக்குதோ அவங்க கிட்ட இருக்குதோ. இப்ப நீங்கள் அந்த இருளின் சூரியன் அஸ்தமிக்க எரிச்சல். ஏனென்றால் அடுத்த வருஷம் சொல்லி பிசாசுக்கு நீங்க என்ன செஞ்சிடாங்க? அவன் ஒரு ராஜ்யத்தோட வரான், வைராக்கியம் அப்படி உள்ள வந்துடுவான். நீங்களும் உங்க குடும்பமும் எந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்குது? அவங்க எவ்வளவு எதிராக இருந்தாலும் நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற ராஜ்யத்தினால உங்க குடும்பத்தை மாற்ற முடியும், வேலை பார்க்கிற இடத்துல மாற்ற முடியும், பெரிய பெரிய மாற்றத்தை நீங்கள் உண்டாக்க முடியும். இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ அன்பின் ராஜ்யத்தை விரிவாக்கம் பண்ணுகிற பணியில நான் உன்னை வைத்திருக்கிறேன். பிரைஸ் காட். புரிஞ்சுட்டீங்களா? அன்பு தாங்க, வேற ஒண்ணு இல்லைங்க. இந்த வாரம் போய் அடுத்த வாரம் பாருங்க, நீங்களே டெஸ்ட் பண்ணுங்க. அன்பை கொடுங்க, அப்போ மகிழ்ச்சி இருக்கும். அன்பை கொடுங்க, சந்தோஷம் இருக்கும். இன்னொன்று சொல்றேன், அன்பை கொடுங்கள், பணம் வரும். பிரைஸ் காட். அன்பை கொடுங்கள், உங்க வறுமை மாறும். ஏனென்றால் இந்த அன்பின் கீழே எல்லாத்தையும் கொண்டு வருகிறார். அதனாலதான் அன்பின் ராஜ்யம். கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்ட உடனே நமக்கு வேண்டிய அனைத்தும் சிலுவையில் ஆண்டவர் செஞ்சு முடிச்சிட்டார். சிலுவையில இயேசு மரிச்சதுக்கு ஒரே ஒரு அடையாளம் எது என்றால் அன்பு. உங்க மேல என் மேலையா எவ்வளவு அன்பு பாருங்க. துடிக்க 6 மணி நேரம் வெயில்ல அப்படியே ஒரு கருவாடு போல எப்படி கொட்டுமையான வேதனை. என்ன தெரியுமா? அன்பு. நம்ம இயேசு ஏன் ஏற்றுக்கொண்டோம்? நம்ம நினைக்கிறோம்னா இயேசுவை உங்க மேல அன்பா இருக்கிறேன், இந்த மனிதர்கள் மேல என்ன செய்ய மாட்டேன். ஆண்டவர் சொன்னார், என் மேல நீ அன்பா இருக்கிறா, நீ காண்கிற சகோதரன் இடத்துலயும் காண்கிற சகோதர இடத்துலயும் என்ன செய்ய வேண்டாம். ஆண்டவர் இப்படிதான். ஆண்டவரை ஏமாற மாட்டாரு. நம்ம சில ஆராதனை ஆண்டவரையும் நம்ம என்ன செய்யறோம், நேசிக்கிறோம் சொல்லிடுவோம். ஆண்டவர் நேசிக்கிற என்ன அர்த்தம் தெரியுமா? நாம் மற்றவர்களை நேசிக்கிறோம். அவங்க சத்துருக்களை சரி, இந்த சபிக்கிறவங்களை உன்னை ஒதுக்கிறவங்களெல்லாம் அன்புக்கு கோபமா இருக்கிற நபர்கள்லாம் வச்சு அந்த கிறிஸ்துக்குள்ள உங்களை என்ன செய்யறேன், நேசிக்கிறேன். கண்கள் முடிச்சோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். ஒரு வரியில் பாடுவோம். பிரைஸ் ஆஃப் ஓ க்ளோரி. நன்றி, அளவில்லா அன்புக்காக.